தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டுத் தொழுவமாதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின்
நமக்காகவே காட்டி கொடுத்தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். சிலுவையில் அறைந்தாரே. மரித்து இயேசுவும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தாரே. 12 சீடர் நடுவினில் தோன்றி ஆசிகள் அளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே. இயேசு சீக்கிரம் வருவாரே. இயேசு சீக்கிரம் வருவாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆரோக்கியமான செய்தி நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சங்கீதத்தை எழுதியவர் தேவனுடைய மனுஷனாகிய மோசே. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்திலே தேவனுடைய துணையோடு நடத்தி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். நம்முடைய தேவன் எத்தனையோ காரியங்களை செய்தாலும் கூட அவர்கள் வழி விலகி தேவனை கோபப்படுத்தி துணிகரமாக பாவம் செய்தார்கள். இதனால் தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வெளிப்பட்டது. ஆனால் உடனடியாக மோசே தேவ சமூகத்துக்கு சென்று இந்த ஜனங்களுக்காக ஜெபித்து தேவனுடைய கோபத்தை நிறுத்தி தேவனுடைய தயவை பெற்று அவர்களை வழி நடத்தி வந்தார். அதிலுள்ள காரியங்களை தான் இந்த சங்கீதத்திலே ஜபத்தின் மூலமாக மோசே பாடலாக பாடினார். இந்த சங்கீதத்தினுடைய முன்பகுதியில் உள்ள வசனங்கள் தேவனுடைய கோபத்தையும், பின்பகுதியில் உள்ள வசனங்கள் அவருடைய தயவு கிருபைக்காக ஜெபிக்கிறதாகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அவர் சொல்லுகிறார், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியானபடி மகிழ்ச்சியாக்கும் என்று தேவனிடம் ஜெபிக்கிறார். தேவன் அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து சரியானபடி மகிழ்ச்சியாக்கினார். ஜபத்தை கேட்டு இன்றைக்கும் கர்த்தர் உங்களை மன மகிழ்ச்சியாக்க போகிறார். உங்கள் வாழ்விலே இதுவரைக்கும் நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்க போகிறார். நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க போறீங்க. தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க தெளிவாக இடைப்பட்ட உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைக்கு நன்றி ஏசப்பா. உண்மையிலேயே எங்கள் வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் இன்று முதல் நீர் மகிழ்ச்சியாக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியினால் நிரப்பும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.